இது 31 டிசம்பர். மார்னிங் எழுந்தோடனே பயங்கர சவுண்டு கேட்டுது. வெளியில் ஒரே புகையாக இருந்தது. என்னன்னு போய் பார்த்தா கொசு மருந்து அடிச்சுட்டு போனாங்க. இதை பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களில் எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இப்போ சித்தி வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கேன். போய் சித்தியும் சித்தப்பாவையும் பார்த்துட்டு வரலான்ட்டு. பக்கத்தில் தான் இருக்குது, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில். நானும் ரவியும் அப்பாவோட 2 வீலரில் போயிட்டு வந்தாச்சு. நவி இங்கே வீட்டில் தான் விளையாண்டுட்ருக்கா. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு தரையில் வாட்டர் பாட்டிலில் தண்ணியை வச்சு விளையாண்டுட்ருக்கா. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு 4 மணியை போல் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். எங்களுக்கு ட்ரெயின் சேலத்தை ரீச் பண்ணுறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் எங்கள் ஊர்லேருந்து சேலமுக்கு ஒரு ட்ரெயினில் போயாச்சு. அங்கேருந்து நைட்டு 9:30 மணிக்கு சென்னைக்கு ட்ரெயின் இருக்குது. நாங்கள் ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சி சேலம் வந்தாச்சு. சேலத்துலேருந்தும் ட்ரெயினை பிடிச்சி சென்னை வந்தாச்சு. சென்னை நாங்கள் வரும்போது ஏர்லி மார்னிங் 3 o'clock இருக்கும். நைட்டு ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே உட்காந்து நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ட்ரெயினில் எங்களுக்கு மேலே கம்பார்ட்மெண்ட்டில் 3 ஸ்லீப்பர் கிடச்சிது. 3 பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டு வந்துட்டோம். நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் வீடு சேர்ந்தாச்சு. ஒரு 4 மணி இருக்கும் சென்னை வரும்போது.